சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸி ட்ரிங்க்ஸ் ரெசிபியில் பேரிச்சம்பழம் வச்சு எப்படி மில்க் ஷேக் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது மலேசியாவில் சுசு குருமான்னு சொல்லுவாங்க. பேரிச்சம்பழம் ஒரு 10 எடுத்துக்குங்க. இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சீனி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. பால் 1 கப்பு. இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்டரில் அரைப்படும். 10 நிமிஷம் பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த விதையை தனியாக எடுத்துக்கலாம். உரிச்ச பேரிச்சம்பழ சதையை தண்ணியிலேயே போட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியோடு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கலாம் வாங்க. பிளெண்டரில் இந்த பேரிச்சம்பழத்தை தண்ணியோடு சேர்த்து போட்டுக்குங்க. இதோட பாலை சேர்த்துக்குங்க. சீனியும் சேர்த்துக்குங்க. ஐஸ் கியூப்ஸ் 1 கப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நல்லா நேவாக அரைச்சிக்குங்க. ஓகே, இதை இப்போ கப்பில் ஊற்றிக்கலாம் வாங்க. ஐஸ் கட்டியை சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை ஊற்றுங்க. பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் செஞ்சு குடிச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கேஸ் தண்ணிகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிங்க்ஸ் ரெசிபி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நான் குடிக்க போகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.